உண்மையில் அவர் மனிதர்களில் ஆகச்சிறந்தவர் கண்டிப்பிக்கவர்களே. இப்ப முதலாவதாக பெற்றோர்கள் விஷயத்துல, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் சேவை செய்வாங்க, பல்வேறு இயலாதவர்கள் நோயாளிகள் என்று தேடி தேடி போய் உதவி செய்வார்கள். ஆனால் பெற்ற தாய் தந்தையை அவ்வளவாக கண்டுகொள்வது கிடையாது. அவர்களுக்கு உரிய பணிவிடை செய்து அவர்களது துவாவை பெறுகிற விதத்தில் இல்லாமல் கண்டுகொள்ளாமல் அவர்களை விட்டுவிடுகிற நிலைப்பாடு இன்றைக்கு மிக அதிகம் கண்டிப்பிக்கவர்களே. நம்மள ஜமாத்துல போன நேரங்களை கேட்பாங்க, யாராவது ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களா, உம்ராவுக்கு போயிருக்கீங்களா? போனதில்லை அப்படின்னு சொன்னா கேட்பாங்க. இன்னைக்கு யாராவது ஹஜ் உம்ராவுக்கு போவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? இன்றைக்கு போவதற்கு ஆசை இருக்கிறதா? இப்ப கேட்பாங்க, இன்னைக்கு எப்படி போக முடியும்? ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய காலத்துல தான் போக முடியும். துல்கித்தாவுடைய மாதத்தில் தான் ஹஜ்ஜுடைய அமலை செய்ய முடியும். நினைத்த மாத்திரத்திலே ஹஜ் எப்படி செய்ய முடியும் என்று கேட்கிற போது அவர் சொல்லுவார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெற்ற தாய் தந்தையை, அம்மாவை அத்தாவையும் யார் அன்பான பார்வை பார்க்கிறார்களோ, ஒருவித பாசமான பார்வை பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவின் நன்மை உண்டு என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம நல்ல பேர் வாங்குறது முதல்ல தாய் தந்தை இடத்திலே வாங்க வேண்டும். பெற்று வளர்த்த பெற்றோர்களிடத்திலே நல்ல பெயர் நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். கண்டிப்பார்களே, முதல்ல வீட்டிலேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு கஅபத்துல்லாவை வைத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய இல்லத்தை வைத்திருக்கிறான். காரணம் பெற்ற தாய் தந்தையரே. நன்மைகளை வெளியே போய் நாம் தேடி செய்வதல்ல, நன்மைகளுக்காக வெளியே போய் நாம் அலைவதல்ல, வீடுகளை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நாம் ஹஜ் உம்ராவுடைய சவாபுகளை பெற முடியும்.